பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மன்னருடைய ஒரு இடம் இது. நீங்கள் பொன்னியின் செல்வன் நாவல் படிச்சுட்டு இருக்கிறதா இருந்தால் கல்கியால் நந்தினியுடைய காதலனை அறியப்படுறவர். இந்த பேரை நான் ஏற்கனவே எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம். ஞாபகம் இருக்கா? நெல் 11. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இன்றைக்கி ஒரு தத்துவத்தோடு இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன். பிறப்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இறப்பு கட்டாயம் இருக்கும். இது இயற்கையோட விதி, யாராலையும் மாற்றவே முடியாது. நிறைய பேர் புதைக்கப்படுறாங்க, நிறைய பேர் எரிக்கப்படுறாங்க. ஆனால் வெகு சிலர் மட்டும்தான் விதைக்கப்படுறாங்க. இன்றைக்கி முக்கியமான தலைவர்கள் யார் இறந்தாலுமே அவங்கள புதைச்சி நினைவாலயங்கள் எழுப்புறது வழக்கம். சரி, இப்போ இருக்க தலைவர்கள் எல்லாமே விட்டுரும். ஒரு 800 வருடங்கள் பின்னோக்கி போகிறாங்க. 800 வருடங்கள் பின்னோக்கி போகலாம். அந்த காலத்தில் மிகப்பெரிய தலைவர்கள் யார் இருந்திருப்பா? மன்னர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க இறந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? பாண்டிய நாட்டில் என்ன செஞ்சாங்க, சோழ நாட்டில் என்ன செஞ்சாங்க, சேர நாட்டில் என்ன செஞ்சாங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அந்த காணொலி முழுசுமே பாருங்கள், ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மன்னருடைய ஒரு இடம் இது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காணொலி, முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நான் எங்கே அமர்ந்திருக்கேன் அப்படின்னா பாண்டிய நாட்டில் காமராசர் மாவட்டம் அப்படின்னு அழைக்கப்படுற விருதுநகர் மாவட்டத்தில் வந்திருக்கேன். விருதுநகர் மாவட்டத்தில் எங்கே? விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சுழிக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிமடம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் இருக்குங்க. பள்ளிமடம் இங்கே எங்கேப்பா இருக்கு? பள்ளி மடத்தில் தான் இருக்குது. பள்ளிப்படை அப்படின்னு அந்த காலத்தில் அழைச்சிருக்கிறாங்க. பள்ளிப்படையா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். பள்ளிப்படை அப்படின்னா அந்த காலத்தில், அதாவது ஒரு 800 வருடங்களுக்கு முன்னால் ஒரு மன்னர்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவர்களை புதைத்து அதற்கு மேலே சிவாலயங்களை எழுப்புவாங்க. அவர்கள் நினைவாக சந்திர சூரியன் உள்ளவரை அவர் புகழ், அவர் பேர் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மேலே சிவாலயங்கள் எழுப்புவாங்க. அதுதான் பள்ளிப்படை. நமக்கு நிறைய பள்ளிப்படை தெரியும். சோழர்களுக்கு நம்ம நிறைய பள்ளிப்படை பார்த்துருக்கோம். நிறைய இடத்துல இருக்குது. வானவன் மாதேவிக்கு இருக்குது, ஆதித்தனுக்கு இருக்குது, ராஜராஜ சோழனோட சமாதி அப்படின்னு ஒரு இடம் சொல்லப்படுது. அது இன்னும் வரலாற்று ப்ரூஃப் இல்லை. நிறைய சோழர்களுக்கு. ஆனால் பாண்டியர்களுக்கு எங்கேயுமே பள்ளிப்படை இல்லை. பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பள்ளிப்படை, பாண்டிய நாட்டிலேயே ஒரே ஒரு பள்ளிப்படை தான் இருக்குது. அங்கே தான் அமர்ந்திருக்கேன். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி பக்கத்தில் இருக்கிற பள்ளிமடம் அப்படிங்கிற கிராமத்தில். பாண்டிய நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு பள்ளிப்படை இது அப்படின்னு பார்த்தா ஒரு சிவாலயம். சரி, எப்போ கட்டப்பட்டது அப்படின்னா கிபி 9ஆம் நூற்றாண்டு. இப்போ இருந்து ஒரு 1200 வருஷம் வச்சுக்கோங்க. இதோட முழுமையான ஒரு வரலாற்று என்ன, நம்ம அவ்வளோ வருஷங்கள் பின்னோக்கி போகணும். களப்பிரர்கள் ஆட்சி முடிவுக்கு வரக்கூடிய சமயம். தமிழர்களுடைய ஆட்சி நடக்குது, அது சங்க காலம். அதுக்கப்புறம் களப்பிரர்கள் ஆட்சி, களப்பிரர்கள் காலம், இருண்ட காலம் அப்படின்னு வரலாற்றில் அறியப்படுது. அவர்களுடைய ஆட்சியை முடிச்சு வைக்கிறது யார் அப்படின்னா பாண்டிய மன்னர் தான். கடுங்கோன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் ஆரம்பிக்கிறார். இந்த கடுங்கோன்லேருந்து இவங்கெல்லாம் இடைக்கால பாண்டியர்களை அறியப்படுவாங்க. யார் வரைக்கும் அப்படின்னா வீரபாண்டியன் வரைக்கும் அறியப்படுவாங்க. வீரபாண்டியன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. யார்? சோழன் தலை கொய்த வீரபாண்டியன் அப்படின்னு அறியப்படுறது. இன்னும் குறிப்பாக சொல்கிறேன், இந்த வீரபாண்டியனை சோழர்கள் மறுபடியும் கொண்டாங்க. இந்த வீரபாண்டியன் சோழர்கள் தலையை கொண்டாரு, சோழர்களை கொண்டாரு. ஆனால் இந்த வீரபாண்டியனை சோழர்கள் கொண்டாங்க. ராஜராஜருடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன் இவரை தான் கொள்வார். வீரபாண்டியன் தலை கொய்த கோப்பரகேசரி அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் கூட இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பொன்னியின் செல்வன் நாவல் படிச்சுட்டு இருக்கிறதா இருந்தால் கல்கியால் நந்தினியுடைய காதலனை அறியப்படுறவர் வீரபாண்டியன். அப்போ அது வீரபாண்டியனுடைய பள்ளிப்படையாப்பா அப்படின்னா இல்லைங்க. இது யாருடைய பள்ளிப்படை அப்படின்னா அவருடைய அண்ணன் வீரபாண்டியனுடைய அண்ணன் சுந்தரபாண்டியனுடைய ஒரு பள்ளிப்படை. அவங்க அண்ணன் சுந்தரபாண்டியன் இறந்துட்டார். அதுக்கு வீரபாண்டியன் அவரை நினைவாக இந்த பள்ளிப்படையை அமைச்சிருக்கிறார்.
சரி, இப்போ இந்த கோயிலை வந்து பார்க்கலாம். இந்த கோயில் மிகப்பெரிய அளவில் வந்து இருக்குது. நிறைய பேர் மக்கள் வந்து வர்றது இல்லைங்க. ஆனால் பூஜைகள் வந்து நடக்குது. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு முற்றுப்பெறாத ஒரு சுவர் மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா செங்கலில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் எப்பப்பெல்லாம் மறுசீரமைக்கப்பட்டிருக்கு, என்னென்ன கல்வெட்டு இருக்குன்னு நான் போக போக வரிசையாக சொல்கிறேன். முதல்ல செங்கலில் பண்ணப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்து 2 அடுக்காக வந்து கருங்கற்களை வச்சு ஒரு தூண் மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. அமைப்பு வந்துருக்கு. உள்ளுக்குள்ளே வந்து அப்படின்னா உள்ளுக்குள்ளே போகலாம். பாண்டியர் காலத்தை சேர்ந்த ரொம்பவே அழகான நுணுக்கமாக கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். உள்ள வந்தோன்னா பலிபீடம் ரொம்ப அழகாக நுணுக்கங்களோடு இருக்குது. அப்படி தாண்டி வந்தால் நந்தி, நுணுக்கமாக செய்யப்பட்ட நந்திங்க. அந்த நந்தி நாக்கை வச்சு இந்த இப்படி பண்ணுற மாதிரி ரொம்பவே நுணுக்கமாக இருக்குது. ஒரு சின்ன நந்தி மண்டபம். இந்த நந்தி மண்டபத்துக்கு மேலேயும் ஒரே ஒரு மீன் சின்னம் மட்டும் இருக்குது. இந்த கோயில் மறுசீரமைக்கப்பட்டிருக்கு. மறுசீரமைக்கிறப்போ இந்த நிறைய தூண்கள் இது எல்லாமே வந்து மாற்றிட்டாங்க. ஒரு நந்தி தாண்டி வந்து இப்போ உள்ள சிவபெருமானை தரிசிக்க வந்து போகலாம். ஏறக்கூடிய பாதையிலேயே ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. குறிப்பாக ஒரு 16 கல்வெட்டு, பாண்டியம்மனோட கல்வெட்டு, பிற்காலத்தை சேர்ந்த கல்வெட்டு நிறையாவே இருக்குது. இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. இது பாண்டியம்மன் காலத்தை சேர்ந்தது. சரி, இந்த கல்வெட்டு வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, குரண்டி திருக்காட்டாம்பள்ளி அப்படிங்கிற ஒரு சமணர்களுக்கு அங்கே இருந்ததுலேருந்து இந்த கோயில் கட்டுறதுக்காக கற்களை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றத வந்து இந்த இதுன்னு சொல்லுது. குரண்டி இந்த பேரை நான் ஏற்கனவே எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம். ஞாபகம் இருக்கா? சமணர் மலை, மதுரை சமணர் மலை. வெண்பு நாட்டு குரண்டி திருக்காட்டாம்பள்ளி கனகநந்தி படாரர் அபிநந்தி படாரர் ஒரு மாணாக்கார் அரிமண்டல படாரர் அபிநந்த படாரர் செய்வித்த திருமேனி அப்படின்னு ஒரு கல்வெட்டு வந்துடும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த காணொலி வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா என்ன குறிக்கப்பட்டிருக்குன்னு? உங்களை படிக்க முடியுதா? என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, வெண்பு நாட்டு குரண்டி திருக்காட்டாம்பள்ளி கனகநந்தி படாரர் அபிநந்தி படாரர் அவரது மாணாக்கார் அரிமண்டல படாரர் அபிநந்த படாரர் செய்வித்த திருமேனி அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படி கேட்டீங்கன்னா, திருக்காட்டாம்பள்ளி சேர்ந்த மாணவர்கள் தான் இந்த சிற்பத்தை செய்ய உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பு நாடு அப்படிங்கிறது இப்போ இருக்க நம்ம அருப்புக்கோட்டை, குரண்டி அந்த சமணமலை அதைத்தான் சொல்கிறாங்க. அந்த சமணமலையில் இருந்து தான் இந்த கோயில் கட்டுவதற்காக கற்களை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள போகக்கூடிய அமைப்பு. இந்த சிமெண்ட் இதெல்லாம் வந்து இப்போ பண்ணப்பட்டதுங்க. இதுதான் அந்த காலத்தில் கற்கோயில் இருந்திருக்கு. கோயில் உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் சிவபெருமானை தரிசிக்கலாம். நந்தி மண்டபத்தை தாண்டி உள்ளே வந்தோன்னா சிவபெருமானுடைய சன்னதி, தாயாருக்கு தனி சன்னதி இருக்குது. நிறைய மண்டபங்கள் வந்து இருக்குங்க. கற்பகிரகம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம் அப்படி நிறைய மண்டபங்கள் இருக்குது. நிறைய சிலைகள் வந்து கிடையாது. கோயிலுக்கு வெளியே சிலைகள் வந்து கிடையாது. ஆனால் ரொம்ப எளிமையாக தெளிவாக தெரிகிற மாதிரி சின்ன இதில் பாண்டியர் கால பாணியில் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். வந்தவுடனே நடராஜர் சிற்பம். நடராஜர் தாண்டணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு நந்தி வைக்கப்பட்டிருக்குது. வெளியே ஒரு நந்திக்கான மண்டபம் இருக்குது. அதை தாண்டி வந்தோன்னா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு நந்தி, சிவபெருமான். சுந்தரபாண்டிய மன்னன் விதைக்கப்பட்ட இடம். 1100 வருடத்திற்கு முன்னால் வாழ்ந்த நம் பாண்டிய மன்னன் இங்கே தான் விதைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ சிவபெருமானை தரிசிச்சாச்சுன்னா பக்கத்தில் அம்பாளுடைய சன்னதிங்க. இங்கே அம்மனுக்கு பேர் என்ன அப்படின்னா சுர்ணவல்லி அம்மன் அப்படின்னு வந்து பேர். நான் சொன்னேன் இங்கே நிறைய கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்ட்டு. வீரபாண்டியன் காலத்தை சேர்ந்தது, 17ஆம் நூற்றாண்டில் மறுபடியும் மறுசீரமைக்கப்பட்ட கல்வெட்டு. நீங்கள் இந்த கருவறைக்கு, சிவபெருமான் கருவறைக்கு கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருமலை நாயக்கர்னு பிற்காலத்தில் எழுதப்பட்ட ஒரு பேர் கூட வந்திருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த நிறைய கல்வெட்டுகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த கல்வெட்டு இதுக்கப்புறம் ஒரு வாக்கியம் வந்திருக்கணும், இதுக்கு மேலே ஒரு வாக்கியம் வந்திருக்கணும். ஆனால் இது ஒன்றை மட்டும் தனியாக தூக்கி வந்து வச்சுருக்காங்க, மேலே பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. சரிங்களா? நீங்கள் எடுத்துக்கிறது நல்லா பாருங்கள். நெல் 11 நெல் வழங்கப்பட்டிருக்கு, அதாவது தானம் வழங்கப்பட்டிருக்கு. அது எந்தது அப்படிங்கிறது நமக்கு முழுசாக தெரியல. இதுக்கு அடுத்து இருந்தால் தானே என்ன வரும்னே தெரியும். அது தெரியல பாருங்கள். அது வந்து அழிஞ்சிருச்சு, மாற்றி வச்சிட்டாங்க. அதனால் ஒன்றும் தெரியல. ஆனால் இதில் கொஞ்சம் ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, தொழில்துறை இதை மாற்றி அமைக்கிறதுக்கு முன்னாடியே படி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இருக்கிற எல்லா கல்வெட்டையும் படி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீரபாண்டியன் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு. இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, மூவேந்த வேளாண் என்ற அரங்கம்பூதி
கிழவன் அருளாளி, அதுக்கப்புறம் தச்சன் உலகன், அதுக்கப்புறம் புலியூரின் மாறன். புலியூர்னே இன்றைக்கி நிறைய ஊர் வரும். நீங்கள் கும்பகோணம் சைடு அந்த காஞ்சிபுரம் சைடெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வரும். சரிங்களா? புலியூரின் மாறன் மற்றும் சோழாந்தக பல்லவராயன் அப்படிங்கிற இவங்கெல்லாம் வந்து கோயிலுக்கு விளக்கு எரிக்கிறதுக்காக நிறைய ஆடுகள் நன்கொடையாக கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் சொல்லுது. அதே காலகட்டத்தில் இந்த கோயில் வேலையில் ஈடுபட்டிருந்த சில தேவரடியார்கள் கோயில் பராமரிப்புக்காக ஆடுகளை வந்து நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. அவங்க பேர்னா காவிதி கணை பெற்றாள், நிதி பெற்றாள் மற்றும் நகன் குலங்க விலை அப்படிங்கிற ஒரு நன்கொடையாக பெயர்களையும் குறிக்கப்பட்டிருக்குங்க. இது 10ஆம் நூற்றாண்டை அந்த வாக்கில் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில். ஆனால் அதற்கு பின்னாடியும் பாண்டியர்களுடைய ஆட்சியில் புனரமைக்கப்பட்டிருக்கு. பிற்கால பாண்டிய கல்வெட்டில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, சோநாதன் நம்பி அப்படிங்கிறவர், அதாவது பிற்கால பாண்டிய கல்வெட்டில் என்ன சொல்ல வருதுன்னா, சோநாதன் நம்பி அப்படிங்கிறவர் மறுபடியும் இந்த கோயிலை சீரமைக்கிறப்ப இந்த கோவிலுக்கு இந்த நிலை, கதவு நிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலையை செய்ய வந்து அவர் உதவி செஞ்சார் அப்படிங்கிற சொல்லுது. 17ஆம் நூற்றாண்டுலேயும் மறுசீரமைக்கப்பட்டதை இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கல்வெட்டுகளுமே சொல்லுது. ஆனால் இடமிடம் மாற்றி வைக்கப்பட்டிருக்கு. இது தொழில்துறையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தகவல். உள்ளுக்குள்ளே வர்றோம் அப்படின்னா அதே எளிமையான அமைப்பு. 2வது சன்னதி அம்மன் சன்னதி. அம்மன் தாயார் சன்னதிக்கு எதிர்த்தாப்புலையும் ஒரு நந்தி, உள்ளுக்குள்ளேயும் ஒரு சின்ன நந்தி வந்து இருக்குங்க. 2 பக்கம் நாகராஜன் வந்து இருக்கிறார். இங்கே 2 பிள்ளையார். அம்மன் சொன்னல, சுவர்ணவல்லி அம்மன் தாயாருக்கான சன்னதி. இந்த கோயில் திருச்சுழிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னேன், பள்ளிமடம் அப்படிங்கிற ஊரில். இது பக்கத்தில், இந்த கோயிலுக்கு பின்பக்கத்துலேயே வந்து ஒரு ஆறு ஓடுது, குண்டாறு. தாமிரபரணிக்கு அடுத்து நம்மளுடைய நாகரீக வரலாற்றை சொல்கிறது குண்டாறு தாங்க. சரி, இந்த ஊருக்கு பழைய பேர் என்ன அப்படின்னா சுந்தரபாண்டிய ஈஸ்வரம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. சரி, இப்போ சிவபெருமானுக்கு பேர் என்ன அப்படின்னா கலைநாத சுவாமி திருக்கோயில் அப்படின்னு கூட இந்த கோயிலை வந்து சொல்கிறாங்க. பாண்டிய மன்னன் இந்த கோயில் கட்டினப்ப இந்த கோயிலுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா திருச்சுழியல் பள்ளிப்படை சுந்தரபாண்டிய ஈஸ்வரத்து மகாதேவர். இப்போ கூட இந்த ஊருக்கு பேர் திருச்சுழி தான். திருச்சுழியல் பள்ளிப்படை சுந்தரபாண்டிய ஈஸ்வரத்து மகாதேவர் அப்படின்னு சிவபெருமானுக்கு வந்து பேர் வந்து வச்சிருக்கிறார். சரி, இந்த கோயில் பக்கம் யார் கட்டுப்பாட்டில் வந்து இருக்குது அப்படின்னா இந்த நிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லை, தொழில்துறை கட்டுப்பாட்டில் இல்லை. ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு கீழே இப்போ இந்த கோயில் வந்து வருதுங்க. அவங்க தான் பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. நிறைய மக்கள் யாருமே வர்றது இல்லைங்க. ஆனால் தினமும் ஒரு 4:30க்கு மேலே நடை வந்து திறக்கிறாங்க. தினமும் சிவபெருமானுக்கு பூஜைகள் நடைபெறுது அப்படிங்கிறது மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக வந்து இருக்குது. ஒரு பசுமையான கிராமத்தில் ரொம்பவே அழகாக இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. கோவில் ஒரு ஆன்மீகத்தலம், பாண்டிய மன்னன் வரலாறு, இந்த வரலாறும் ஆன்மீகம் பின்னி பிணைஞ்சது தான் இந்த இடம் பள்ளிமடம் அப்படின்னு அழைக்கப்படுற பள்ளிப்படை பள்ளிமடமாக மாறி இருக்குது விருதுநகர் மாவட்டத்தில். சரி, எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு சமாதி அப்படிங்கிறீங்களா? தமிழர்களுடைய வழிபாடே முன்னோர் வழிபாடு தான். இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் அவங்க தாத்தா பாட்டியை சாமியை வச்சு படையில் போட்டு கும்பிட்றோம்? ஏன், அது முன்னோருடைய வழிபாடு. நம்ம பாரம்பரியமாக முன்னோர் தொட்டு வர்றதுங்க. நம்ம பாண்டிய மன்னன் விதைக்கப்பட்ட ஒரு இடம். கட்டாயம் வந்து பார்க்கணும். நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியணும். நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணுங்க. வரலாறு இன்று பகிரப்பட்டால்தான் இந்த வரலாறு நாளைய தலைமுறையினரால் அறியப்படும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு அற்புதமான இடம் விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சுழி பக்கத்தில் இருக்கிற பள்ளிமடம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் இருக்குது. கட்டாயம் வந்து பாருங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு காணொலியில் ஒரு வரலாற்று இடத்துல உங்களை சந்திக்கிறேன். இணைந்தே இருங்க. நன்றி.